सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற பிப்ரவரி 2026 இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து மத்தியமாலேருந்து பேப்பர் 1ல் வந்து ரோமனேஷா வீடியோஸ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பேப்பர் 2 பார்க்குறோம். ஒவ்வொரு ரோமனேஷாக பார்க்குறோம். இது வந்து மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. மதியம் வந்து 2 to 5 வரைக்கும் நடக்கும். மார்க் வந்து 100 மார்க்ஸு. கின்கின் தோ பிரசன்னைக்கு உத்தர் லிக்கியே இது 2 வினாக்களுக்கு விடை எழுதுக. மொத்தம் டோட்டலாக 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. மார்க் வந்து இங்கே சைடில் கொடுத்துருங்க. ஒன்று வந்து 2.5 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு ஒன், இப்ராஹிம்க்கு கியோன் கர்வ கோகையா, இப்ராஹிம் ஏன் கர்வம் கொண்டார்? இப்ராஹிம் யாத்ரோன் கா சத்துக்கார் கர்த்தாத்தா, இப்ராஹிம் பயணிகளுக்கு விருந்து அளித்தார். வக்கு கர்வ கர்ணே லகா, அதனால் அவர் கர்வம் கொண்டார். கி என்னவென்றால் மேரா தர்மகி சப்சே ஊஞ்சாங்கை, என்னுடைய மேரா தர்மம், என்னுடைய மதம்தான் உயர்ந்த எல்லாவற்றையும் விட உயர்ந்த மதமாக இருக்கிறது என்று அவர் கர்வம் கொண்டார். செகண்ட் ஒன், தேவதூத்தினே கியா ககா அவுர் இப்ராஹிம் இம்னே கியோன் ஷமா மாங்கி, தேவதூத்து என்ன சொன்னார் மற்றும் இப்ராஹிம் ஏன் மன்னிப்பு கேட்டார்? தேவதூத்தினே இப்ராஹிம் சேகா, தேவதூத்து அப்படின்னா கடவுள் வந்து இப்ராஹிமிடம் கூறுகிறார். பகவான் சப்சேலியே ஏக்குகிகை, கடவுள் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். யக்கு சுன்கர் இப்ராஹிம் கி நாம் கே கூலி அவுர் உஷ்னே பூடேசே க்ஷமா மாங்கி, கடவுள் வந்து அனைவருக்கும் ஒன்றுதான். இதை கேட்டு இப்ராஹிம் அவருடைய கண்கள் திறந்தன மற்றும் அவர் பூடேவுடன் வயதானிடம் மன்னிப்பு கேட்டார். தேர்ட் ஒன், பகிரத்துக்கா குல் அவுர் குணக்கே பாரேமே லிக்கியே, பகிரதுடைய குலம் மற்றும் குணங்களை பற்றி எழுதுக. பகிரத்தி இஸ்வாகு குல்கே சத்யசீல் அவுர் படேவீர் ராஜாத்தே, பகிரத்து இஸ்வாகு என்ற பரம்பரை மற்றும் சத்தியவானனாக மற்றும் பெரிய ராஜாவாகவும் இருந்தார். உண்மை அபார் தைரிய அவுர் சாகசித்தா, அவர் அபார தைரியமுள்ளவராகவும் மற்றும் துணிச்சலாகவும் இருந்தார். துணிச்சலாகவும் இருந்தார். ஃபோர்த் ஒன், தர்மராஜினே பகிரதி சே கியா ககா, தர்மராஜ் பகிரதரிடம் என்ன சொன்னார்? தர்மராஜினே பகிரதி சே ககா, தர்மராஜ் பகிரதியிடம் கூறுகிறார். ஆப்பு தப்சியா கர்கே புண்ணிய நதி மாங் गंगा को पृथ्वी पर लाकर अपने पूर्वज का उद्धार कीजिए. தர்மராஜ் பகிரதிடம் கூறுகிறார், ஆப்புனா நீங்கள், தப்சியா அப்படின்னா நீங்கள் தவம் செய்வதற்கு புண்ணிய நதியான கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்து அப்புனே புர்த்திஜோ அப்படின்னா உங்கள் முன்னோர்களுடைய அப்புனே புர்த்திஜோங்கா உத்தார் கீஜியே, உங்களுடைய முன்னோர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். பகவான் சங்கர் சே பகிரத்தினே கியா மாங்கா, இறைவன் சிவபெருமானிடம் பகிரதர் என்ன கேட்டார்? பகவான் சங்கர் சே பகிரத்து இனே பிரார்த்தனா கி, இறைவன் சிவபெருமானிடம் பகிரத் பிரார்த்தனை செய்கிறார். பகவான் இறைவா, மேரே पितरों की मुक्ति के लिए गंगा जी की पृथ्वी पर பகனே ஜீஜியே, என்னுடைய பித்ரோன் அப்படின்னா வந்து மூதாதையர்கள், என்னுடைய மூதாதையர்களை ரட்சிப்புக்காக ரட்சிப்புக்காக கங்காஜியை பூமியில் பாயவிட வேண்டும் என்று கூறுகிறார். சிக்ஸ்த் ஒன், சிவப்பா और गौरी का घर नरक सा क्यों न बना, சிவப்பா और गौरी का घर नरक सा क्यों बना, சிவப்பா மற்றும் கௌரி அவர்களுடைய வீடு எப்படி நரகமாக மாறியது? சிவப்பா और गौरी दोनों हमेशा लड़ते थे. சிவப்பா மற்றும் கௌரி
இருவரும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தனர். சிவப்பா அப்படின்றத ஒரு கணவர், கௌரின்றது மனைவி, இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தனர். சிவப்பா அப்பனி பத்தினி பர் ஹாத்திபி உடாத்தாத்தா. சிவப்பா தன்னுடைய மனைவியை எப்பொழுதும் கையால் அடித்து கொண்டே இருப்பார். இன் காரணம், இந்த காரணத்தினால் உன்கா கர் நரகிஷா பன் கயாத்தா, இதனால் அவருடைய வீடு நரகமாக மாறியது. 7th one, சிவப்பா और கௌரி கா கர் கைசே ஸ்வர்கபனா. சிவப்பா மற்றும் கௌரியுடைய வீடு எப்படி ஸ்வர்க்கமாக மாறியது? சாது கே கஹே அனுசார் ஜப் சிவப்பா குஷோன் மே ஆக்கர் காலியாங் தேத்தாத்தா. ஷாது அப்படின்னா வந்து ஒரு துறவி, ஒரு முனிவருடைய கூற்றுப்படி, அனுசார் அப்படின்னா முனிவருடைய சொற்படி, ஜப் அப்பொழுது சிவப்பா குஷேமே அவர் கோபத்தில் வந்தாலும் அந்த நேரத்தில் காலியாம் அப்படின்னா வந்து அந்த ஒரு கோழி குண்டு போல மாத்திரை வந்து கௌரி வந்து வாயில் வந்து போட்டுக்கிறார். கோலியாங் தேத்தாத்தா. தப் அப்பொழுது கௌரி சாவல்கே தானோங்கி முகுமே டால்கர். அப்பொழுது கௌரி அந்த சாவல் வந்து அரிசினால் செய்யப்பட்ட அந்த 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 உருண்டையை வாயில் போட்டுக்கொள்கிறாள். டால்கர்னு போட்டுக்கொள்கிறாள். சுப்பு ரகனே இலகி. அப்பொழுது அவள் அமைதியாக இருக்கிறார். தீரே தீரே கர்மே சாந்தி ஹுயி. அப்பொழுது மெதுமெதுவாக அவருடைய வீடு அமைதியாக இருந்தது. அவர் மற்றும் கர்பி ஸ்வர்கபன் கயா. அப்பொழுது வீடும் சொர்க்கமாக மாறியது. 8th one, அமீர் கியோன் சிந்தாமி படா. பணக்காரன் ஏன் கவலையடைந்தார்? சிந்தா அப்படின்னா கவலையடைந்தார். மேகநத்தி நௌகர்கி கோஜ்மி அமீர் சிந்தாமி படு கயா. மேகநத்தி அப்படின்னா வந்து ஒரு கடின உழைப்பாளியான வேலைக்காரர் தேடுவதில் அவர் தீவிரமாக இருந்தார். அதனால் அமீர் கவலையடைந்தார். 9th one, பகவான் நே அமீர்கோ கியா வர்தான் தியா. இறைவர் பணக்காரருக்கு என்ன வரம் கொடுத்தார்? வர்தான் அப்படின்னா வரம் கொடுத்தார். பகவான் நே அமீர்கோ இறைவர் பணக்காரருக்கு ஏகே ஃபுர்திலா நௌகர் மில்னேகா வர்தான் தியா. இறைவர் பணக்காரருக்கு ஏக்கு ஃபுர்திலா அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பான வேலைக்காரரை தந்தார். அதனால் இறைவர் வரம் தந்தார். 10th one, பூத்தினே அமீர் சே கியா கஹா. பூதம் பணக்காரரிடம் என்ன சொன்னது? பூத்தினே அமீர் சே கஹா. பூத்தினா வந்து அந்த பூதம் வந்து பணக்காரிடம் கூறியது. மை ஆப்கே காம் ஜல்தி ஜல்தி பூரா கர் தூங்கா. எனக்கு மைனா வந்து எனக்கு நீங்கள் வந்து வேலை வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து நீ கொடுக்கணும். அப்போ தான் நான் சீக்கிரமாக அந்த வேலையை வந்து முடிச்சிருவேன். பூராகர் எவ்வளோ வேலை கொடுக்குறியோ அந்த வேலையை சீக்கிரமாக நான் வந்து முடிச்சிருவேன். அகர் ஒருவேளை ஆப்பு முஜே காம் நகி தேங்கா. ஆப்பு நீங்கள் எனக்கு வேலை தரவில்லை என்றால் தரவில்லையானால் தேங்கியத்தே அப்படின்னா வந்து தரவில்லையானால் ஆப்கோ மை கா ஜாவுங்கா. நான் சாப்பிட்டு விடுவேன் என்று பூதம் அமீரிடம் சொன்னது, பணக்காரிடம் கூறியது. 11th one, சதுர் ஆத்மி சே லக்ஷ்மி தேவினே கியா கஹா. சதுர்னா வந்து புத்திசாலி மனிதர், ஆத்மினா மனிதர். புத்திசாலி மனிதரிடம் லக்ஷ்மி தேவி என்ன சொன்னார்? சதுர் ஆத்மி சே லக்ஷ்மி தேவி நே கஹா. புத்திசாலி மனிதரிடம் லக்ஷ்மி தேவி கூறுகிறார், तुम बताओ कि हमें से कौन अधिक ஜெய்தா சுந்தர்கை. வந்து நீங்கள் சொல்லுங்கள். தும் பத்தாவோ அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஹம்மே அப்படின்னு எங்கள் இருவரில் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி தேவியும் மூதேவியும் ரெண்டு பேர்த்து கேட்குறாங்க, யார் எங்கள் இதில் வந்து யார் வந்து அதிகமாக அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு புத்திசாலி மனிதர்கிட்ட வந்து லக்ஷ்மி தேவி வந்து கேட்குறாங்க. இந்த தும் பத்தாவோ நீங்கள் சொல்லுங்கள், ஹம்மேஷே கோன் அதிக்கு யார் அழகாக அதிகமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூற வேண்டும் என்று லக்ஷ்மி தேவி கேட்டார். 12th one, சதுர் ஆத்மிகா உத்தர் கியாத்தா. புத்திசாலி மனிதர் என்ன பதில் தந்தார்? உத்தர்னா வந்து பதில். சதுர் ஆத்மினி ககா. புத்திசாலி மனிதர் கூறுகிறார், ஆப்பு தோனோகோ சுந்தர்கை. நீங்கள் இருவரும் அழகாக இருக்கிறீர்கள்.
ज्येष्ठा தேவி ஜாத்தே சம்மிய அதிக்கு சுந்தர்கை. ஜேஷ்டா தேவி அப்படின்னா மூதேவி போகின்ற நேரத்தில், ஜாத்தே அப்படின்னா போகின்ற நேரத்தில், சம்மிய நேரத்தில் அதிக அழகாக இருக்கிறார் அவர். மற்றும் லக்ஷ்மி தேவி ஆத்தே சம்மிய, லக்ஷ்மி தேவி வரும் நேரத்தில் அதிக்கு சுந்தர்கை, லக்ஷ்மி தேவி வரும் நேரத்தில் அதிகமாக அழகாக இருக்கிறார் என்று புத்திசாலி மனிதர் கூறுகிறார். பாபுஜினே கிஸ்கே லியே அன்சன் கியா. பாபுஜி யாருக்காக உண்ணாவிரதம் இருந்தார்? பாபுஜினா காந்திஜி சொல்கிறாங்க. பாபுஜி இனே ஹரிஜன், பாபுஜினே ஹரிஜன் உத்தார் கே லியே அன்சன் கியா. பாபுஜி ஹரிஜன் முன்னேற்றத்திற்காக, இந்த உத்தார் கே லியே அப்படின்னா முன்னேற்றத்திற்காக உண்ணாவிரதம் இருந்தார். பாபுஜி ஹரிஜன் முன்னேற்றத்திற்காக உண்ணாவிரதம் இருந்தார். லாஸ்ட் ஒன் 14th. பாபுஜி ने किसके चंद्रन से उपवास தோடா. பாபுஜி யாருடைய பழச்சாற்றை குடித்து நோன்பை முடித்து கொண்டார்? பாபுஜி ने விடோபா கே லாயே, விடோபா கொண்டு வந்த சந்திரேசே பழச்சாற்றை உபவாச தோடா நோன்பை முடித்து கொண்டார். பாபுஜி அவர்கள் விடோபா கொண்டு வந்த பழச்சாற்றை குடித்து நோன்பை முடித்து கொண்டார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.